அவங்க என்ன பத்தி நினைச்சாங்கன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆக. ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீ அழுகுவ. ஒரே ஒரு விஷயத்துக்காக கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு பின்னாடி முதுகுல குத்தினது வந்து வாட் எவர் இட் இஸ் சாண்ட்ரா கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். நீயுமா அப்படின்னு சாண்ட்ரா ஷாக் ஆகிற மாதிரிலாம் தெரில. நான் நடித்ததை விட நடித்தேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் என்ன அடித்தது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும். நான் கிளம்பும்போது எனக்கு திவ்யா பேக் பண்ணி கொடுப்பான்னு சொன்னாங்க. போகிற போக்க பார்த்தா இவங்க தனியாக தான் பொட்டியை கட்டு போகணும் போல். இல்லைனா அங்கேருந்து பிரஜன் வருவார். பாருக்கு அடுத்தது ஹெவியாக கண்டென்ட் கொடுக்குறது நம்ம சாண்ட்ரா தான் போலங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களோட சீக்ரெட் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி அழுது பார்த்தாங்க. எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே நான் ஏன் அழுவணும், என்ன வேணால் சொல்லிக்கங்கடி, எதை வேணாலும் நான் தாங்கி பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் புரியுது இல்லை பாருக்கும் இவங்களுக்கும் ஏன் செட் ஆச்சுன்னு. ஒரே கேரக்டர். திவ்யாவும் பிரஜனும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு செம கடுப்பில் இருந்தாங்கல்ல. இவங்க போய் வியானாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வியானாவும் ரம்யாவும் வந்து இங்கே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த குறும்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா திவ்யா. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கு சிங்க் ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை. நீங்கள் அவங்க கூட கான்டாக்டில் இருந்துட்டாலும் இவர் திவ்யாவை பற்றி சொன்னாலும் சொன்னார், இந்த உனக்காக நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு வியானா ஓடியான்ட்டாங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நல்லா தடவி கொடுப்பாரு. தடவி கொடுத்துட்டு பின்னாடி போய் ஐயோ நம்ம தடவி கொடுத்தோம் அவன் நம்மளோட முன்னாடி போகிறாளேன்னு செம கடுப்பாயிருவாராம். பட் அவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா வெளி உலகத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வாயை ஒரு மாதிரி கோணையாக வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு. வினோத் ஏன் வாய் கோணிச்சுன்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ சாண்ட்ரா திவ்யா மேலே செம கடுப்பில் இருந்தாங்களா பிரஜன்ட்ட பேசுகிறாங்கன்னு. அந்த மேட்ருக்கு வரும். அதை எப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா நீ பேசுகிறதுல அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு மாதிரி பிரஜன் இங்கே தானே இருந்தார், அவங்க ஹஸ்பண்ட் தானே, அவங்களுக்குள்ள என்ன பொசசிவ்னஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. வேண்டாம் நான் சொல்லலை அந்த விஷயம், நீ வெளியில் போ. அதான் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் வெளியே போய் பாரு, பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி பின்னாடி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களா, நீ ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகி அழுகுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சி நானும் அழுக மாட்டேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. இவ ஏதாவது ஸ்டூப்பிடாக நினச்சிட்டு உட்காந்துருப்பா, அதெல்லாம் நினச்சிட்டு உட்காந்து நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேனா, சே வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் புத்தி அவ்வளோதான் அப்படின்னா இங்கே இவ்வளோ கேமரா இருக்கு, நான் ஒன்று என் மைக்கை மறைச்சு வச்சுட்டு பேசல, என் மைக்கை கழட்டி போட்டு பேசல. ஐயோ பாத்ரூம் பாரு தாக்கப்பட்டார். அது மட்டும் இல்லைங்க, சாண்ட்ராவும் மைக்கை கழட்டி போட்டு உள்ளே உட்காந்துட்டு பேசியிருக்காங்க. அதான் பிக் பாஸ் கூட்டு வான் பண்ணும்போது நாங்கள் பேசவே இல்லை, சும்மா அழுதுகிட்டு தான் இருந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே தான் பிரஜினியும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசியிருக்காங்க, வியானாகிட்டையும் ரம்யாகிட்டையும். திவ்யாவும் செம கடுப்பாகி ஐயா நீ விளையாடுனா உன் புருஷன் பிள்ளைய வச்சு விளையாடுமா, ஏமா என்னை வச்சு விளையாடுற மாதிரி கேட்குறேன். ரம்யா வேணாலும் சரி சரி நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃப்ரீயாக விடுனா இப்போ எனக்கு அப்படியே வந்து கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. இப்படி சொல்லி கடுப்பானவங்க தான் அந்த ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தது. போய் கிழிச்சு நல்லா தொங்க விட்டாங்க. ஆனால் நேற்று ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, என்னை வந்து அப்படி நீ கட்டி பிடிச்சிட்டு எப்படி போய் பின்னாடி போய் பேசலாம், பாம்புன்னு வேற சொல்லியிருக்கேன்னு கேட்டதுக்கு சாண்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் உன் கூட நான் நல்லா பேசினா பின்னாடி போய் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னங்க ஜென்மம் இதெல்லாம், வர்றவங்கலாம் போட்டு கிழிக்கிறாங்க, நம்மளே 2 வீடியோவில் கொஞ்சம் பாவமாக இருக்குல்ல அப்படின்லாம் வேற சொன்னோம். ஐயோ இது பாவமே இல்லைங்க, பிக் பாஸுக்கே வந்த ஒரு சாபம். இதை பார்த்தா யாருக்கு தான் வராது கோவம். நிறைய பேர் கமெண்ட்டில் ஐயா இதுக்கு பார்வே பரவாயில்லன்ற அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து பின்னாடி போய் பேசுவாங்க, முன்னாடி வந்து அழுது பேசுறது சிரிக்கிறது எல்லாமே நடிப்பு தானா? அப்போ நீங்கள் ஒரு லேடி வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கின்றதை நிரூபிச்சிட்டிங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாண்ட்ராவை பற்றி என்னன்னு தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.